தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நொடியில் வசியம் செய்யும் ஆண் பெண் வசியமை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆண் பெண் வசியமையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ பதிவிட முடியும். அது மட்டும் இல்லைங்க, வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்றத தெளிவாக உங்களுக்கு அப்போ தான் புரியும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஆண் பெண் இருபாலருமே வசியம் பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மைய வந்து சும்மா ஒரு நெத்தியில, இல்லை ஒரு உச்சந்தலையில் அப்படி சும்மா ஒரு பொட்டு வச்சா போதும். அடுத்த நொடியாக உங்களுக்கு வசியம் ஆகிடுவாங்க. நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு கேட்பாங்க. தலையாட்டி பொம்மை மாதிரி தான் ஆகிடுவாங்க. சரிங்களா? இது யாருக்கெல்லாம் பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி, பிரிஞ்சிருக்கிற காதலர்கள், இல்லை ஒன் சைடு லவ், இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி செய்யணுன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு சில மூலிகைகளாக செய்யணும். அது நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சீதா செங்குழி நீர் அப்படின்ட்டு ஒரு செடி இருக்குது. அந்த செடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனிதாங்கின்னு ஒன்று இருக்குது, நின்னா சுருங்கின்னு ஒன்று இருக்குது, கொத்து சுருங்கின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பாவாடை சுருங்கின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஜட சுருங்கின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னாய் உருவி இது. அதுக்கு பிறகு மதிமயக்கி அப்படின்னு ஒரு செடி இருக்குது, ஆடாதொடைன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? உள் ஒட்டி வெளி ஒட்டின்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு தேவை உள் ஒட்டி. சரிங்களா? இத்தனை மூலிகையும் அதாவது இந்த உள் ஒட்டி இருக்குதுல்ல, அதை வந்து இலையை மட்டும் பறிச்சிக்கினா போதும். மிச்சம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அப்படியே வந்து வேரோடு எடுக்கணும். வேரோடு எடுத்து ஒரு மண் சட்டி, சரிங்களா, குப்பைமேனி இலை, இப்போ அந்த இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த சீதா செங்குழி நீர்களெல்லாம் வந்து முறையாக காப்பு கட்டி எடுக்கணும். இதெல்லாம் இந்த பனி தாங்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நின்னா சுருங்கி, ஜட சுருங்கி, கொத்து சுருங்கி, பாவாடை சுருங்கி, இது எல்லாமே சேர்ந்தது வந்து அப்புறம் வந்து தொட்டாச்சினிங்கி, இதெல்லாம் வந்து காப்பு கட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த குப்பைமேனியையும் சீதா செங்குழி நீரும் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் காப்பு கட்டி தான் எடுக்கணும். அதுக்கு வந்து காப்பு கட்டுற நாள் வந்து வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அந்த 3 நாளில் காப்பு கட்டணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையிலே எடுத்துடணும். சரிங்களா? ஒரு நாள் முன்னாடி போயிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க. போயிட்டு கரெக்டாக சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லி, இந்த விஷயத்துக்காக எடுக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் எடுத்துன்னு வந்து சேகரித்து வச்சுக்கங்க. ஸோ இத்தனை பொருளும் நீங்கள் சேகரித்து வச்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு புதுசாக ஒரு மண் சட்டி வாங்குங்க. மண் சட்டி வாங்குங்க. அந்த மண் சட்டி வந்து என்றைக்கு வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாளாக இருக்கணும். அமாவாசை நாளில் எந்த கிழமையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அமாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆடி அமாவாசை இந்த மாதிரியெல்லாம் வருதில்ல, அதில் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி வந்து கிரகண நாள்லேயும் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கிரகண நாளில் செஞ்சால் 1000 மடங்கு பவர் ஜாஸ்தி, பவர் வீரியமாக இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த பொருட்கள்லாம் சேகரித்து, இந்த மூலிகைலாம் பறித்து வச்சுக்கோங்க. சேகரித்து வச்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு புதுசாக மண் சட்டி வாங்கி அந்த மண் சட்டிக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருங்க. பொட்டு வச்சுட்டு அடியில் கொஞ்சம் நெருப்பு மூட்டி விடுங்க. நெருப்பு மூட்டி விட்டு இந்த எடுத்துன்னு வந்த மூலிகை மொத்தமே அதில் போட்டு ஃபுல்லாக புடம் போட்டுருங்க. புடம் போடுறதுன்னா ஃபுல்லாக அது உள்ள மூடி வச்சு புகை போட்டு கருக்கிறது. பற்ற வைக்கக்கூடாது, புகை போட்டு கருக்கிறது. சரிங்களா? கருக்கி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, காராம்பசம் நெய் அதை ஊற்றி இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு கல்வத்தில் போட்டு அரைங்க. மையாக அரைச்சிருங்க. மையாக அரைச்ச பிறகு அது என்ன பண்ணுன்னா, அதுக்கு பிறகு கொஞ்சம் சில பொருட்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோரஜனம், அத்தர், ஜவ்வாது, புனுகு, இதெல்லாம் போட்டு அரைக்கணும். எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருக்கணும். செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி எல்லாம் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரிஜினலு. அதனால் ஒரிஜினலாக கிடைக்குதா பாருங்கள், பார்த்து போடுங்க. இது எல்லாமே போட்டு சேர்த்து அரைக்கணும். அரைச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு செம்பு டப்பியில் ஒரு செம்பு டப்பாவில் வந்து இதை சேர்த்து வச்சுக்கங்க. சேமித்து வச்சுக்கணும். சரிங்களா? சேமித்து வச்சுக்கின்னு இது எல்லாம் இந்த மையம் அரைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா,
இந்த புடம் போடுறதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து விநாயகர் பூஜை ஒண்ணு கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா விநாயகர் பூஜை பண்ணாத நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதனால நிச்சயமா வந்து விநாயகர் பூஜை முதல்ல நீங்க விநாயகருக்கு ஒரு பொரிகடலை, அவல், அச்சு வெல்லம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட்டு ஏதாச்சும் ஒரு படையல். படையலுனாலே நம்ம யூடியூப் சேனல்ல எல்லா வீடியோலயும் சொல்ற மாரி சேம் தான். அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாரி திட்டமாவோ, இல்ல அதிகமாவோ நீங்க படைச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விநாயகருக்கு ஒரு பூஜைய போட்டுட்டு, இந்த மாரி மைய அரைக்க போறேன். அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் கடவுள்கிட்ட பேசணுங்க முதல்ல. கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாத நம்ம எதையுமே செய்ய முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியங்கள் இருக்குது. நம்ம இப்போ வெத்தல பாக்கு, பூ, பழம் வச்சு தேங்காய் செய்றோம்னா, இது பஞ்சபூதங்கள் சேர்ந்தது. இது கடவுள பஞ்சபூதம் சாட்சியா வச்சு கடவுள வணங்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழிமுறை. முன்னோர்கள் நம்மளுக்கு சும்மா எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துட்டு போல. எல்லாமே நம்மளுக்கு ஒரு காரணமா தான் சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால அத செய்யக்கூடாது. தப்பா செய்யக்கூடாது. அதனால நீங்க விநாயகருக்கு ஒரு பூஜைய போட்டுட்டு, விநாயகர் கிட்ட வேண்டுதல் வைங்க. வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பானை வாங்கி பொட்டு வச்சு, பூடம் போட்டு, அப்புறம் எல்லாத்தையும் கருக்கி, எல்லா பொருளும் சேர்த்து அரைச்சு ஒரு செம்பு டப்பால வச்சுக்கங்க. வச்சு முடிச்சுக்கின்னு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசையிலே செய்யணும். அ அமாவாசையில செஞ்சு முடிச்சுட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, நைட்டு இப்ப இதெல்லாம் செஞ்சு அரைச்சு முடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 7 மணி ஆயிடும்னு வச்சுக்கங்க. நைட்டு ஒரு 7 மணி ஆயிடும். ஒரு 7 மணிக்கு மேல சரிங்களா? இத வந்து சிவன் சக்கரம் போடுங்க. சிவன் சக்கரம் தெரியலன்னா நம்ம யூடியூப் சேனல்ல போட்டுருக்கோம். அந்த சிவன் சக்கரம் போடுங்க. சிவன் சக்கரம் போட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, நான் இப்ப சொல்றேன் பாருங்க மந்திரம். இந்த மையெல்லாம் அதில எடுத்து வச்சு அந்த அந்த சக்கரத்துக்கு கீழ வந்து அந்த சக்கரத்துக்கு கீழ ஒரு வாழை இலை போடுங்க. அதில வந்து பொரிகடலை, அவல், அச்சு வெல்லம், சர்க்கரை பொங்கலு, இல்ல இனிப்பு வகைகள எதனா வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த சிவச்சக்கரம் போடுறோம்ல, அது 5 மூலைக்கும் 5 முகங்களுக்கும் சூலம் போடுங்க. சூலம் போட்டுட்டு 5 முகத்திலயும் தீபம் எரியணும். கற்பூரம் தீபம் எரியணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க 5 முகத்திலயும் திரிசூலம் வச்சு, அந்த முகங்கள்ல கற்பூரம் வச்சு தீபாராதனை ஏத்திட்டீங்க. அதுக்கு பிறகு நீங்க அரைச்சு வச்ச மைய வந்து ஒரு செம்பு பாத்திரத்தில போட்டு வச்சிருப்பீங்க. அந்த பாத்திரத்தில இருந்து மேல மஞ்சள் துணி கட்டி, அந்த இலையில வாழை இலையில வச்சுருங்க. வச்சுட்டு சரிங்களா? வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்த அப்படியே சொல்லுங்க. ஒரு 1008 சொல்லுங்க. சரிங்களா? ஓம் நமோ பகவதி மாகாளி ஷூலினி நான் நினைத்த பெயரை இச்சணத்திலே என் முன் கொண்டோடி வா. ஐயும் கிளியும் சவ்வும் சுவாஹா. இதுதான் மந்திரம். சரிங்களா? இப்ப இங்க பெயரைன்னு வருதுல்ல, அந்த பெயர் வந்து ஆணா இருந்தா ஆண் பெயர் போட்டுங்க. பெண்ணா இருந்தா பெண் பெயர் போட்டுங்க. யார நீங்க வசியம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்களுடைய பெயர் போட்டு இத உருவேத்துங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1008 உருவம் நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா, கம்பல்சரி அது வந்து அவங்களுக்கு தான் வேலை செய்யும். இப்போ ஒட்டுமொத்த மையம் வந்து ஒரேடியா இதுக்கு வச்சு உருவேத்தக்கூடாது. சரிங்களா? கொஞ்சமா ஒரு செம்பு டப்பில எடுத்து, யாருக்கு நீங்க வந்து ஒருத்தருக்கு தான் நீங்க செய்ய போறீங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய பெயர் சொல்லி பெயர்ன்ற வர இடத்துல அவங்களுடைய பெயர் சொல்லி நீங்க அத உருவேத்தி மந்திர உரு குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் தான் வேலை செய்யும். மத்தவங்களுக்கு யாருக்கும் வேலை செய்யாது. சரியா? அதனால இத வந்து அவங்களுடைய பெயர் போட்டு உருவேத்துங்க. இப்போ இத வந்து இன்னொரு மாரியும் செய்யலாம். இப்போ வந்து பொதுவா நம்ம வந்து ஜன விஷயத்துக்குன்னா, அங்க பெயருன்னு வருதுங்க. சகலமும்னு போட்டுக்கலாம். சகல ஜனங்களும் அப்படின்னு போட்டுக்கலாம். பெயருன்னு வர இடத்துல சகல ஜனங்களும் அப்படி போட்டுக்கலாம். அந்த மாரியும் செய்யலாம். இது வந்து நம்ம செய்ற விஷயம் ஒண்ணு தான். கையாள்ற முறை வந்து வேற வேற. அதனால அப்படியும் செய்யலாம். சரிங்களா? இந்த மந்திரங்கள முதல்ல மனப்பாடம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவா மனப்பாடம் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணுங்க. மனசுல நிக்கணும். இத வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தெளிவா மனப்பாடம் பண்ணுங்க. சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆச்சுனாலும், மந்திரங்கள் தவறா நீங்க உச்சரிச்சுனாலும், நிச்சயமா அது வேலை செய்யாது. அதனால ஒரு சின்ன ப்ரனன்சியேஷன் கிளீனா வரணும். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு தெளிவா நீங்க மந்திரங்கள சொல்ல பழகிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சொல்லணும். இப்ப இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு, இந்த மைய எடுத்து போய் நீங்க யார் பேர சொல்லி உருவேத்துறீங்களோ, ஆணா இருந்தா ஆண் பெயர் சொல்லி உருவேத்துவீங்க. பெண்ணா இருந்தா பெண் பெயர் சொல்லி உருவேத்துவீங்க.
உருவேத்தி வச்சுட்டு இந்த மை எடுத்துன்னு சும்மா ஒரு நெத்தியில ஒரே ஒரு பொட்டு. அப்படி இல்லன்னா, அவங்க தூங்கும்போது தலையில உச்சந்தலையில ஒரு பொட்டு. வச்சுட்டீங்கன்னா போதுங்க. சொடக்கு போடுற நேரத்தில அடுத்த செகண்டே அவங்களுக்கு உங்களுக்கு அடிமை. சரிங்களா? நீங்க என்ன சொல்றீங்களோ அத அப்படியே கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கா இருக்கும். உங்களுக்கு என்னடா இது நான் சொல்ற பேச்ச அப்படியே கேட்குறானே! நான் சொல்றதெல்லாம் செய்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இந்த பூஜைக்கு வந்து மல்லிகை பூ பயன்படுத்துங்க. வேற எந்த பூவும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா வசியத்துக்கு வசீகர தன்மை தான். இந்த மை முறைய வந்து நான் இப்ப சொல்லிட்டேன். இப்ப இந்த விஷயம் இந்த மை எப்படி செய்றதுன்றத முறையா உங்களுக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? இத வந்து நீங்க தவறான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. தவறா பயன்படுத்துனீங்கன்னா விளைவுகள் பல மடங்கு இருக்கும். அத விட நம்மளுக்கு மிகப்பெரிய பாவங்கள் வந்து சேரும். யாரா இருந்தாலும் தவறா பயன்படுத்தக்கூடாது. நல்லதுக்காக மட்டும் பாடுபடுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, கடவுள் துணை, ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். சரிங்களா? அதனால நல்லதுக்காக மட்டும் இது பயன்படுத்துங்க. தவறான வழியில பயன்படுத்துனீங்கன்னா, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறும். அதற்கு நான் பொறுப்பல்ல. சரிங்களா? இப்ப இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, தொடர்ந்து நம்ம சேனல ஆதரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற பெல்ல கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.